ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு அச்சுடெக்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தை இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அது எதுக்காகன்னா, குழந்தைங்களுக்கு இருமல், சளி அதுவும் இல்லாமல் பிறந்த குழந்தைங்க சில பேர் தாய்ப்பால் குடிக்கும்போது குடிச்சிட்டு உடனே வாந்தி எடுத்துடுவாங்க. அந்த வாந்தி எப்படி நிறுத்துறதுக்காக இந்த மருந்து கொடுப்பாங்க. இதுக்கும் கொடுப்பாங்க. இருமல், சளி, தொண்டை கட்டிட்டுனாலும் இந்த மருந்தை கொடுப்பாங்க. வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்ட்டு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துளசி இலை ஒரு 4 வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பல் பூண்டு, வேப்பலை கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன், அப்புறம் கற்பூரவள்ளி இலை, சீரகம், 4 மிளகு. நான் முழுசாக போடுறேன், ஏன்னா நான் இடித்து செய்ய போகிறேன், அதனால் தூள் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் இடிக்கிறதுக்கு அந்த இடிக்கிற கல். இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போது இந்த பொருள் எல்லாத்தையும் இந்த கல்லில் போட்டு நம்ம இடித்து எடுக்கலாம். வாங்க, இடித்து சாறு எடுக்கணும். வாங்க, எடுத்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இதை எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா இடித்து எடுங்க. இப்போது நான் இதை நல்லா இடிச்சிட்டேன். இடித்த பிறகு அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சாறு உங்களுக்கு தெரியும். அந்த சாரை தனியாக புழிஞ்சு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த சாறு மொத்தத்தையும் நீங்கள் இதை இப்படி எடுக்கலைன்னா ஒரு வெள்ளை துணியில் நீங்கள் இந்த இலைய இந்த பூண்டெல்லாம் வச்சு நீங்கள் நசுக்கி அதை ஒரு மூட்டை மாதிரி கட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு சாறு நல்லா அதில் வந்துடும். எனக்கு இந்த கல் இருக்கிறதுனால நான் இடித்து சாறு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க, நீங்கள் மூட்டையாக கூட கட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது எப்படி செய்யறதுன்றதை பார்த்துடலாம். இப்போது நல்லா இடித்து சாறு புழிஞ்சு எடுத்து வச்சாச்சு. இதை இந்த சாரை அதாவது இந்த மருந்தை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, பிறந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, அதாவது பால் குடிக்கிற குழந்தை, அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வாந்தி எடுக்க மாட்டாங்க. தாய்ப்பால் குடிச்சிட்டு உடனே சில பேர் குழந்தைங்க வாந்தி எடுத்துரும். என் குழந்தையும் அந்த மாதிரி தான் வாந்தி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்தேன், சரியாயிடுச்சு. அப்புறமா அதுக்குன்ட்டு ரொம்ப நிறையவும் கொடுக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு முதல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி கொடுங்க. கொஞ்சம் 1 வயசு குழந்தைன்னா ஒரு பாலாடை மாதிரி கொடுக்கலாம். அப்புறமா நீங்கள் இந்த சாறு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சளி, இருமல், அந்த தொண்டை சில குழந்தைங்களுக்கு அவங்க இருமும் போதோ இல்லை பேச ட்ரை பண்ணும் போதோ குறன்னு கேட்கும் சளினால். அதெல்லாம் உங்களுக்கு வராது இந்த மருந்து கொடுத்தீங்கன்னா. அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, இது ஒடுக்கலான்னு வாங்க. இது இதை சுடு தண்ணியில் குழந்தைங்களை குடிக்க வைக்கிறீங்கன்னா இந்த ஒடுக்கலான நீங்கள் 2 ட்ராப் அந்த தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணியில் குளிப்பாட்டினீங்கன்னா உங்களுக்கு சளி எல்லாம் வராது. பிறந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் வேணால் இதோட லிங்க்கை வேணால் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அது மூலமாக நீங்கள் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மருந்தை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு குணமாயிடும். இருமல், சளி, அந்த வாந்தியெல்லாம் வராது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தச்சுட்டை. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சமாக தான் கொடுக்கணும் மருந்து, ரொம்ப நிறையவும் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்டையும் கேட்டு பார்த்தீங்கன்னா இதை எல்லாருமே சொல்லுவாங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தச்சுட்டை. தேங்க்யூ.